ஆடி மாசம் பூர நட்சத்திரத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் அவதாரம். அவள் பிறந்த ஆடி மாசத்துக்கும் ஏற்றம். அவள் பிறந்து பாடிய திருப்பாவை மார்கழி மாசத்திலேயே ஓதப்படுகிறது. இப்போது நாம் மார்கழி மாதத்தில் உள்ளோம். ஆண்டாள் என்ன நமக்கு உபதேசித்தாள், என்ன தான் அனுஷ்டித்து தான் செயல்படுத்தி நமக்கு எப்படி வழிகாட்டியாக இருந்தாள் என்பதை எங்கும் எல்லாரும் பேசிக்கொண்டு அனுபவிக்கக்கூடிய மாதம் இது. ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டாள் அவதரித்தாள்ங்கிறது உண்மை. அவள் அங்குதான் திருப்பாவை பாடினாள். அந்த ஊரை விட்டு அவள் எங்கும் சென்றதில்லை. கடைசியாக திருக்கல்யாணம் பண்ணிக்கொள்ளுவதற்காக திருவரங்கத்தை அடைந்தாள். அரங்கநாதனை கைப்பிடித்தாள். அத்தோடு திரும்ப வைகுந்தத்தை அடைந்து விட்டாள். அவள் வேறெங்கும் சென்றதில்லை. ஆனால் அவருடைய பாசுரங்கள் திருப்பாவை உலகெங்கும் பரவி நிற்கிறது. அனைவருக்கும் வழிகாட்டுகிறது. பாதகங்கள் தீர்க்கும், பரமன் அடிகாட்டும், வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோததமிழ் ஐயைந்து மைந்து.